பெஞ்சமின் வணக்கம். இனிய மதிய வாழ்த்துக்கள் தம்பிமாரே. மதிய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? மிக நலமாக சுகமாக இருக்கிறோம். மரவனுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஒரு தேசத்தில் ஒரு இனம், ஒரு சிறுபான்மை இனம் தாங்கள் கேட்குற குறைவான அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் கேட்கும் பொழுது அரசாங்கம் செய்யாவிட்டால் அதில் பிரச்சனை உண்மையாகவே ஆரம்பமாகும். உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு புத்தியுள்ள அரசாங்கம்ண்டா அந்த அரசாங்கம் நடத்தும் பொழுது இந்த பிரச்சனையால் இவ்வளோ காலம் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு, இந்த கண்டுபிடிச்சது யாருண்டா இவரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது மறுக்க முடியாது. அதான் அவர் சொன்னார், இவர்கள் சிங்கள மக்கள் தமிழர்களை சொல்கிறது, தமிழர் சிங்களவரை சொல்கிறது, இப்படியே சொல்லி சொல்லித்தான் மாற்றிய தகப்பனும் பிள்ளைகளும் மச்சான் மருமக்களும் பிற பிள்ளைகளும் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கணும். அது நல்ல பாயிண்ட். அந்த பாயிண்டிலேயே இலங்கையில் உள்ள சகல மக்களும் தமிழரும் சிங்களவரும் முஸ்லீம்களும் இவற்றை பக்கம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுட்டு அது அப்போ ஆரம்பிச்சிட்டு. அப்படி இருக்கல இப்போ இவர்கள் வளவன் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தமிழருடைய முழு ஒட்டுமொத்தமான பூரண பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும். அனுராவால் அவர் செய்யலாம். செய்தால் என்ன நடக்கும்? இதைத்தான் வச்சுக்கொண்டு தென்னிலங்கையில் பேச துவங்கிடுவாங்க. யார் இப்போ இருக்கிற தொடுத்து போன கட்சிகள் பேச துவங்கினா இதை பேருந்து ஃபில் பண்ணுறதுக்கு காலம் எடுக்கும். அதுக்காக இப்போ அனுரா அரசாங்கம் வட இலங்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளை தான் செய்யணும். முதலாவது தமிழ் சிங்களவரும் படிக்கணும், சிங்களத்தை தமிழரும் படிக்கணும். அதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் கூட ஈடுபடணும்னு சொன்னால் ஒரு தேசிய விளையாட்டுகள் துறையில் போகிறதுக்கு எல்லாம் சரியான சமத்துவமாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மண்டதீவில் அந்த பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தை ஒரு பெரிய ஒரு கிரவுண்டை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கணும். அப்போ முன் வந்தாலும் கூட எங்கட மக்கள் அதை விட்டால் தானே அது அந்த நீர்வளம் போல் இந்த காற்று வந்த இந்த பிரச்சனை இருக்குது, அது மாறி இது மாறி இவங்கள் தானே வேண்டாம்னு சொல்கிறாங்க. எங்களை தேடி ஆசீர்வாதம் வந்தால் ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களை தமிழர்களுக்கு இன்னும் அரசியல்னு தான் காய்ச்சி கொண்டிருக்காங்கன்னு நன்மை எந்த வழியால் வருது எந்த பக்கத்தால் வருது அதை நாங்கள் உண்மையாக உள்வாங்குவோம்னு சொல்லி இவர்கள் நம்பி போகிறார்கள். அரசாங்கத்தில் நம்பி போகிறார். இவர்கள் இவர்கள் எங்களை மக்களை இன்னும் தங்களோட பக்கம் ஒடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சின்ன சின்ன இனிப்புகளை போடுறாங்கன்னு எங்களோட மக்கள் சொல்லி இருக்கிற மக்களையும் திரும்ப பார்க்குறார்கள். ஆனால் எங்கடா தமிழ் பேசும் மக்கள் சரியாக படிக்கிட்டார்கள், அவர்களே தெரியுது. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு தீர்வை முக்கியமான தீர்வை இந்த அரசியல் தீர்வை தீர்க்க போனால் இவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாது. பிடிக்கவோ அவங்க சரியான பெரிய பிரச்சாரம் செய்து இந்த அரசை விழுத்த பார்ப்பாங்க. அது மறக்க முடியாது. அதுக்காக அவர்கள் இப்போ தூந்து போன காங்கிரஸ்ங்கிற ஃபேக்டரி, மற்ற உப்பளம், மற்றது கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் ஆரம்பமாகிடுது. அவ இப்படிப்பட்ட நிலையில் இந்த பழைய எம்பிமார் செய்த அந்த மாளிகைகள், அரசு காரியங்கள் எல்லாவற்றையும் அரசு பொறுப்படுத்தி அதை பொதுமக்கள் பாதிப்புக்காக விட்டுருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த அரசு பழைய அரசாங்கம் செய்த ஒவ்வொரு கெட்ட காரியங்களையும் நல்ல விதமாக மக்கள் மத்தியில் இதுதான் நல்லது என்றதை சொல்வதற்கு காலம் எடுக்கும். கொஞ்சமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கட்டாயம் அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குது. அப்போ நாங்கள் தான் பொறுமையாக இருந்து காரியங்களை பார்க்கணும். ஒரு சின்ன குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்தால் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாமல் இருக்குங்களால். இப்போ நாங்கள் குடும்பக்காரர் எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது, அந்த பிரச்சனைகளை அங்கே காய்ச்சி இங்கே காய்ச்சி தீர்த்து வைக்க முடியாது. நாங்கள் பிரச்சனைக்காரரான் ஒருவருக்கு ஒரு காய்ச்சி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முயல்வோம் மொழிய
உலக அரசியல் கூட அப்படித்தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு. சும்மா பிரச்சனையை தீர்த்து வைக்க போய் தான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போனவன் அந்த நாட்டை பிடிச்சதெல்லாம் அரசியலில் இருக்குது. அதே மாதிரி இப்போ இப்போ இந்தியாவோட ஒரு நல்ல ஒரு பங்கை எங்களுக்கு உண்மையாகவே சொல்லுவார்கள். இந்தியா ஒரு கள்ளத்தனமாக தான் வந்தவன் சொல்லி இல்லை இல்லை உண்மையாக இந்தியா ராஜீவ் காந்தி என்ற நேரத்தில் நல்ல விதமாக தான் வந்தவர். சரியான விதத்தில் தான் எல்லாம் கையெழுத்து வச்சு எல்லாம் கையெழுத்து வாங்கி மாகாண அரசியல் ரீதியான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வந்தவர். ஆனால் யார் அதை கெடுத்தது? நாங்கள் தான் கெடுத்துனாங்க. நாங்கள் கெடுத்தா அந்த கெடுத்த காரியங்களை இனி கொண்டு வரேன்னு அப்போ மாகாண சுயாட்சியை மாகாணத்தில் அரசியல் எலெக்ஷன் வைக்கணும்னு சொன்னால் இப்போ எங்களோட அரசு கடன் வாங்கின கடன்களை கட்டணும். இந்த மாகாண எலெக்ஷனை வைக்கிறதுக்கு எத்தனை கோடி டாலர் வேணும் எல்லாத்தையும் செய்யக்கு பிரச்சனை. அப்போ இந்த நிலையில் இந்த கஷ்டமான இடத்துல இந்த இன்றைக்கு இலங்கை 4ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு வந்துட்டு தான் முன்னேறிட்டு தான். இந்த கடன்களை கட்டுறதும் அந்த சரியான முறையில் அந்த கடன்களை அந்தந்த நேரத்தில் தீர்த்து வைப்பதும் ஆட்சி அமைப்புகளை சரியாக நடத்துவதும் என்று சொல்லி உலக அரசியல் ஆய்வாளர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. இலங்கை நல்ல இடத்துல இருக்கான், சண்டை இல்லை, யுத்தங்கள் இல்லை, மக்கள் நல்லா இருக்கிறார்கள், போக்குவரத்து பிரயாணம் நல்லா இருக்குது, டூரிஸ்டுகள் எல்லாம் நல்லா வந்து ரங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லி உலக அரசியலில் உள்ள ஞானிகள் சொல்லியிருக்காங்க, வெளியிட்டுருக்காங்க. இலங்கையை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. நல்லா புகழ்ந்து பேசுக்க எங்களுக்கு சந்தோஷம் தான். நன்றி 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 நன்றி.